ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, இயற்கையாக வர மரணம் வந்து நம்மளை தேடி வந்தால் தெரியாது. நம்மளா போய் மரணத்தை தேடி போனால் அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சம்மந்தம் இல்லாமல் பேசலைங்க, சம்மந்தத்தோடு தான் பேசுகிறோம். அங்கே பாருங்கள், ஒரு பறவை தொங்குது, வவ்வால். அங்கே தெரியுதுங்களா? அதான் வவ்வால். அது எப்படி செத்துச்சு அப்படின்னா, கரண்ட்டு கம்பத்தில் ரெண்டும் டச் ஆகிருச்சாட்டம். பறந்து வர்றப்பையோ இல்லை உட்காந்துட்டோ இருக்கிறப்ப, ஏன்னா அது ரெக்கை வந்து நீளமாக இருக்கும். அதனால அதான் அது பறவை இனத்திலேயே அதான் குட்டி போட்டு பால் கொடுக்கறது. சரிங்களா? மயில் கூட முட்டை வச்சு தான் குஞ்சு பறிக்கும். இது வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குறது. இது மாதிரி போன வாரத்தில் இதே மாதிரி ஒன்று செத்து போச்சுங்க. ஸோ இது 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 நம்ம வந்து ஒரு பறவை இனத்துக்கே கொலை பண்ணுற மாதிரி தான் நம்ம. ஸோ அதனால இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஈபி லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஈபிக்காரங்கிட்ட என்ன சொல்ல வரோம்னா, அதாவது இந்த கம்பி கொஞ்சம் லென்த்தாக போடணும். அதாவது கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரி, எடுத்துக்க இந்த இவ்வளோ கேப் தான், இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. ஏன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீளமாக போட்டாங்கன்னா கரண்ட்டுக்கும் ஏறத்துக்கும் தனித்தனியாக கேப் இருக்கணும். ஒரு முளமோது கேப் இருந்துச்சுனாக்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இது மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இது மாதிரி இனங்கள்லாம் வந்து அழியாது. ஸோ உலகத்தில் எல்லாமே உயிர் வாழணும் தான். அது ஆனால் நம்மளா தேடி போகக்கூடாது மரணத்தை தேடி. அதுவாக தேடி வந்த இயற்கையாக மரணம் வந்தால் தெரியாது. நம்மளா தேடி போய் மரணம் நம்ம காலையிலே நைட்டு எத்தனை மணிக்கு எப்போ அடிச்சுன்னு தெரில இருந்தது. நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சரி, பார்த்தோன்னே உங்கள்கிட்ட இந்த பதிவை போட்டுடலான்னு தான் வந்தோம். சரி, ஓகேங்க. தயவு செஞ்சு இதை சப்போர்ட் பண்ணுங்க, இந்த பரிசீலனை பண்ணுங்க. ஸோ பரிசீலனை பண்ணி கொஞ்சம் பைக் அந்த லைன்